பதிவஞ்சல் அல்லது ஸ்பீட் போஸ்ட்ல அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சிருங்க. அப்போ ஏடி கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துடும். அப்போ நீங்கள் அனுப்பிச்சதுக்கான பில்லுக்கு வந்துடும். அப்போ புகார், பில்லு, ஏடி கார்டு இதை ஆவணப்படுத்தி வச்சுக்கணும். அது ஒரு வார காலம் உங்களுக்கு டைம். ஒரு வாரத்துக்குள்ள உங்களை விசாரிக்கணும். நேரில் கொடுக்குறீங்க, பதிவு தபாலையும் கொடுத்துட்டீங்க. அப்படி விசாரிக்கவில்லை என்றால் கிராமப்புற பகுதியாக இருந்தா மாவட்ட எஸ்பியை சந்திச்சு கொடுக்கணும். டவுன் மாநகராட்சி பகுதியாக இருந்தா சிட்டி கமிஷனர் அவரை சந்திப்பு, திருச்சி, மதுரை, சென்னை மாதிரி இடத்துல சிட்டி கமிஷனர்ஸ் அவங்கள சந்திச்சு இந்த மாதிரி நான் இந்த காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரை பார்த்து கொடுத்தேன், எஸ்ஐ பார்த்து கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கல, இந்த மனு ரசீது கொடுத்தாங்க என்ன விசாரிக்கல, அல்லது மனு ரசீதே கொடுக்கல அப்படின்னா பதிவு தபால் அனுப்பிச்சிருக்கோம்ல, அவங்க வாங்கிக்கிட்டு விசாரிக்கல, நான் பதிவு தபால் அனுப்பிச்சேன் மறுநாளே அல்லது அன்றைய தினமே, அது 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, அல்லது 10 நாள் ஆச்சு, விசாரிக்கல அப்படின்னு சொல்லி மனு எஸ்பியை பார்த்து கொடுக்கணும். அதுவும் எஸ்பியை கொடுத்தும் அந்த எஸ்பி என்ன பண்ணுவாருன்னா அடுத்த உடனே அந்த காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சு அந்த காவல் அதிகாரி தான் நடவடிக்கை எடுக்கணும். அப்பையும் அவர் அனுப்பிச்சும் இந்த காவல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கலைன்னா, ஏன்னா நம்பர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் அதிகம், ஒரு எஸ்பி ஒரு தனி மனிதர் தான், அவருக்கு கீழே அதிகார அமைப்புகள் உள்ள காவல் இருந்தாலும் பணியாளர்கள் இருந்தாலும் அந்த எஸ்பி சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காம இருக்கலாம். அப்ப அவர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ப நாம அந்த எஸ்பிக்கு ஒரு வார காலத்தில் டவுனா இருந்தா சிட்டி கமிஷனர், கிராமப்புறமா இருந்தா எஸ்பி, இந்த காவல் ஆய்வாளரை பார்த்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகாருக்கு பிறகு 8வது நாளுக்கு பிறகு 8 நாள்லயே 10 நாள்லயே 15 நாள்லயே எஸ்பியை பார்த்து கொடுக்கணும். அவருக்கு கொடுத்துட்டு 15 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். பதிவு தபாலை கொடுத்து ஆவணம் வேணும். ஏன்னா கொடுத்ததுக்காக ரெக்கார்டு எஸ்பி அக்னாலஜ்மெண்ட் தரதே இல்லை. தமிழ்நாட்டில் எந்த எஸ்பியை போய் பார்த்து கொடுத்தாலும் புகார் மனு ஏற்படுத்தி சான்றிதழ் அவங்க தர்றது இல்லை. அப்ப நம்ம பதிவு தபால் அனுப்பிச்சால்தான் ரெக்கார்டு கொடுத்துட்டு 15 நாள் பார்க்கணும். அவங்க கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலையா, போலீஸை பார்த்து கொடுத்தாச்சு நடவடிக்கை எடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி சிட்டி கமிஷனர் பார்த்தாச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கல. 3வது நீதிமன்றம், ஜேஎம் நீதிமன்றம், அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஐயா இந்த குற்றம் அடைஞ்சு நீங்களே கைப்பட எழுதலாம். மனுதாரர் உங்கள் பேர் அட்ரஸ் போட்டு எப்படி இன்ஸ்பெக்டர் கொடுத்தீங்களோ அதே போல், அல்லது ஒரு வழக்கறிஞரை பார்த்தும் தயார் பண்ணலாம், முறையீடு தயார் பண்ணலாம், அல்லது நீங்களாகவே எழுதலாம். இந்த மாதிரி இந்த குற்றம் அடைஞ்சு இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னாரால, அதை போய் இந்த காவல் நிலையத்தில் இன்ன தேதியில் நேரில் போய் சொன்னேன், புகார் பண்ண ரசீது கொடுத்தாங்க, அதை இணைச்சிருக்கிறேன், ஆனால் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த அதுலேருந்து 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு இந்த மாதிரி எஸ்பியை பார்த்து இப்படி ஒரு புகார் கொடுத்தேன், பதிவு தபாலில் கொடுத்தேன், அதை இதில் இணைச்சிருக்கிறேன், அவங்களும் நடவடிக்கை எடுக்கல, 15 நாள் ஆச்சு நடவடிக்கை எடுக்கல, எனவே தாங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து எனது புகாரின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய சொல்லி உத்தரவிடுங்கள் அப்படின்னு ஒரு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை நேரடியாக காலையில் 10:30 அந்த எல்ல போய் அந்த ஜேஎம் கொடுத்தீங்கன்னா அவர் மனுவா எடுத்துக்குவார், அல்லது வழக்கறிஞர் மூலமாகவும் தயார் பண்ணலாம். அதுக்குன்னு ட்ரெடிஷ்னல் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக கொடுத்தீங்கன்னாலும் அந்த வழக்கறிஞர் தயார் பண்ணுவாங்க. அப்போ அப்படி நேரடியாகவும்